10வது கொஸ்டினை பாருங்க. நாதன் ட்ரேடர்ஸ். சோ இந்த நாதன் ட்ரேடர்ஸ் தமது செயற்பாடுகளை 1/4/2020 ஆரம்பித்துள்ளது. 2020 ஏப்ரல் மாதத்துக்கான பின்வரும் தகவல்கள் வந்து வழங்கப்பட்டுள்ளது சொல்லிட்டு மூலப்பதிவேடுகளுடைய மொத்தம், ஏனைய தகவல்கள் என்று சொல்லி இன்னும் தகவல்கள் தந்துட்டு 2020 ஏப்ரல் மாதத்துக்கான இனங்காணப்பட்ட, திரும்பவும் இந்த வேர்ட் யூஸ் பண்ணப்பட்டு, இனங்காணப்பட்ட என்ன ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த இனங்காணப்பட்டங்கிற வேர்ட் உங்களை நிறைய இடத்துல குழப்பம். இனங்காணப்பட்ட மொத்த வருமான மொத்த செலவு என்று சொன்னால் வருமான கூற்றில் மொத்த வருமானமாக காட்டப்படுவது எவ்வளவு, வருமான கூற்றில் எல்லா செலவுகளும் சேர்த்து மொத்த செலவுகளாக எவ்வளவு நீங்க காட்ட போறீங்க அர்த்தம். சோ இனங்காணல் என்கின்ற வேர்ட் நிதி கூற்றுகளை எவ்வளவு நீங்க காட்ட போறீங்க அர்த்தம். சோ லெட்ஸ் டூ திஸ் கொஸ்டின். சோ 10வது கொஸ்டின். சோ 10வது கொஸ்டினை பார்ப்போம். சோ இந்த 10வது கொஸ்டின்ல நமக்கு தேவையான விஷயம் ரெண்டு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று, மொத்த வருமானங்கள் நமக்கு தேவை. சோ மொத்த வருமானங்கள் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி மொத்த செலவுகளையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மகிட்ட கேட்கப்பட்ட மிக எளிமையான ஒரு கொஸ்டின். இந்த மாசத்துக்கான மொத்த வருமானம் என்ன, மொத்த செலவு. சோ பாருங்க, நாதன் ட்ரேடர்ஸ் தமது செயற்பாடுகளை 1/4/2020 தான் ஆரம்பிக்கிறார். சோ ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி தான் பிசினஸே ஆரம்பிக்குது. 2020 ஏப்ரல் மாதத்துக்கான பின்வரும் தகவல்கள் வந்து வழங்கப்பட்டுள்ளன. ஒன்று, மூலப்பதிவேடுகளுடைய மொத்தம். சோ மூலப்பதிவேடுகள் என்பது தெரியும். முதலாக ஒரு கொடுக்கல் வாங்கல் மூல ஆவணங்களை கொண்டு பதிவு செய்யப்படுகின்ற இடம் தான் மூலப்பதிவேடு அல்லது மூலவேடு, முதன்மை வேடு எல்லாம் படிச்சுக்கிறோம். இதுல விற்பனை நாளேடு, கொள்வனவு நாளேடு, விற்பனை திரும்பல், கொள்வனவு திரும்பல் நாளேடுகளுடைய மொத்தங்கள் நமக்கு தாராங்க. அதே மாதிரி ஏனைய தகவல்களாக விற்பனை கிரியம் நமக்கு தெரியும் 1,10,000 சொல்லி டிரெக்டாகவே நம்ம தந்துட்டார். சோ விற்பனை கிரியத்தை நம்ம கணிக்கிற ஒரு பிரச்சனை நமக்கு இங்கு கிடையாது. அதே மாதிரி செயற்பாட்டு செலவுகள் கழிவுகள் தவிர. சோ செயற்பாட்டு செலவுண்டா என்ன அர்த்தம்? அந்த வணிகம் செயற்படுவதற்கான செலவு. அது விற்பனை, விநியோகம், நிர்வாகம் எல்லா செலவுகளையும் சேர்த்து சொல்றதுதான் நம்ம செயற்பாட்டு செலவுன்னு சொல்றது. கழிவுகள் இல்லாமலுக்கு 60,000 ரூபாய் செயற்பாடு செலவுகள் இருக்கிறது. அதுல வியாபார கழிவு நம்ம பெற்றிருக்கிறோம் 20,000. இதையும் ஏனைய தகவல்களாக தாராங்க. அனுமதித்த வியாபார கழிவு 8,000 ரூபாய். வியாபார கழிவு கொடுத்திருக்கிறோம், ட்ரேட் டிஸ்கவுண்ட் 8,000 தரப்படுகிறது. பெற்ற காசு கழிவு 5,000, அனுமதித்த காசு கழிவு 10,000 தந்திக்கிறாங்க. இதுல ஸ்டூடெண்ட்ஸ் முதலாவது பாருங்க, மொத்த வருமானத்துல விற்பனை நாளேட்டினுடைய மொத்தம் 2,20,000 ரூபாய்க்கு நம்ம என்ன இரட்டை பதிவு சொல்லுங்க பாப்போம். விற்பனை நாளேடு தயாரிக்கிறீங்க, அதனுடைய மொத்தங்கள் உங்களுக்கு தருகிறது. விற்பனை நாளேட்டினுடைய இரட்டை பதிவு என்ன போகும் யோசிச்சு பாருங்க. விற்பனை நாளேடு என்பது காசு வருமா சாரா? நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. விற்பனை நாளேட்டுல பதியப்படுகின்ற விஷயம் காசு விற்பனையா நம்ம பதிவோம். விற்பனை நாளேட்டுல ஒரு விஷயம் பதியணும், அதனுடைய கிரைட்டீரியா என்ன? கடன் விற்பனையாக இருக்கணும், அதுவும் மீள் விற்பனைக்கான பொருட்களினுடைய கடன் விற்பனையாக இருக்கணும். சோ அங்க காசு சம்பந்தப்படுவதற்கான நோவே, காசு அங்க சம்பந்தமே படாது. அப்ப விற்பனை என்ன? இது ஒரு கடன் விற்பனையாக இருக்கிறதால இதனுடைய மொத்தங்கள், அந்த வணிகம் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மெயின்டைன் பண்ற ஒரு வணிகமாக இருந்தால் மொத்தங்கள் அப்படியோ கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல வரவுல போக போகிறது. ரைட். சோ இந்த மொத்தம் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல வரவுல 2,20,000 ரூபாய் என்று சொல்லி போகும். அதே சமயம் இது கடனாக இருந்தாலும் காசாக இருந்தாலும் விற்பனை என்பது ஒரு வருமானம். சோ விற்பனை வருமான கணக்குல செலவுல போக போகிறது. இதே 2,20,000 ரூபாய். சோ இதுதான் என்னுடைய இரட்டை பதிவாக இருக்க போகுது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ், கடன்பட்டோர் என்பது ஒரு சொத்து, விற்பனை என்பது ஒரு வருமானம். சோ சொத்தை பத்தி நம்ம கிட்ட இங்க கேட்கல, வருமானத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. சோ விற்பனை என்பது ஒரு வருமானமாக நம்ம கருதணும். சோ விற்பனை என்பது ஒரு வருமானமாக நம்ம கருதினோம்னு சொன்னால் இந்த மொத்த வருமானத்துல 2,20,000 ரூபாய் வரப்போகிறது. இதை நம்ம பிரக்கெட்ல போட்டு வைப்போம், ஏதாவது விற்பனை திரும்பல்கள் இருந்துச்சுன்னு சொன்னா. ஓகே, இது மொத்த வருமானமாக வரப்போகிறது. அடுத்தது பாருங்க, கொள்வனவு நாளேடு. கொள்வனவு நாளேட்டினுடைய மொத்தம் என்பது என்ன? கொள்வனவு நாளேட்டில் முதலாவது என்ன விஷயங்களை பதியலாம்? கடனுக்கான கொள்வனவு, அதுவும் மீள் விற்பனை பொருட்களை, அதாவது நம்ம பிசினஸுக்கு தேவை, நாம வாங்கி திரும்ப விற்க போறோம் என்கின்ற பொருட்களை கடனுக்கு வாங்கியிருக்கிறோம், மறுபடியும் நம்ம விற்கணும். சோ கடன் கொள்வனவு என்ன வகைய போயிருது? இந்த கொள்வனவு நாளேட்டினுடைய மொத்தம் கொள்வனவு கணக்குக்கு மாற்றப்படும். இந்த கொள்வனவு கணக்கு நாம என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்? விற்பனை கிரயத்தை கணிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ கொள்வனவு கணக்கு வரவாக போகிறது. சோ கொள்வனவு கணக்கு வரவு 2,00,000 ரூபாய். சோ கொள்வனவு கணக்கு என்பது வரவு 2,00,000 ரூபாயாகவும், அதே மாதிரி கடன் கொடுத்தோர், இவரை நம்ம சொல்லுவோம் வியாபார கடன் கொடுத்தோராக இருப்பாங்க. வியாபார சென்மதிகள் அல்லது வியாபார கடன் கொடுத்தோர் எல்லாமே ஒரே விஷயம் தான். சோ வியாபார சென்மதிகள் கணக்கு அல்லது வியாபார சென்மதிகள் கட்டுப்பாட்டு கணக்கு, பிகாஸ் இது மொத்தமாக போறதால கட்டுப்பாட்டு கணக்குல செலவுல போக போகிறது. 2,00,000 ரூபாய் செலவுல போகுது. இதுதான் என்னுடைய இரட்டை பதிவாக இருக்க போகுது. இப்ப ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, இங்கு கொள்வனவு என்பது வருமானம் செலவுக்குள்ள வருமா? கொள்வனவு என்பது என்ன வகையான கணக்கு முதல்ல சொல்லுங்க பாப்போம்.
கொள்வனவு என்பது என்ன வகையான கணக்கு? கொள்வனவு என்பது எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சொத்து வகை கணக்கு, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. செலவீட்டு கணக்கு கிடையாது. நீங்க எங்க சரி நிர்வாக செலவுலையோ விநியோக செலவுலையோ நிதி செலவுலையோ எங்க சரி நீங்க கொள்வனவு செஞ்சோம்னு காட்டுறீங்களா நீங்க வருமான கூற்றுல? நோ. கொள்வனவு என்பது கொள்வனவு கணக்குல நம்ம வச்சுக்கிறோம். என்னத்தை கொள்வனவு செஞ்சு வச்சுக்கிறோம்? கணக்கிட்டு சமன்பாட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 1,00,000 ரூபாய் பொருள் நீங்க வாங்கிருக்கீங்கடா, எங்க போய் கொண்டு போய் கணக்கிட்டு சமன்பாட்டில் காட்டுங்க. இருப்பு என்பதில் அதிகரிக்கப்பட்டது. 1,00,000 ரூபாய் இருப்பு அதிகரிக்கப்பட்டது. காசுக்கு வாங்கினா காசு குறையும், கடனுக்கு வாங்கினா கடன் கொடுத்தோர் அதிகரிப்பார். சோ இருப்பு என்கின்ற சொத்து அதிகரிக்கிறது. ஆனால் இருப்பு என்கின்ற சொத்தினை பதிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற கணக்கு தான் கொள்வனவு கணக்கே தவிர அது ஒரு சொத்து வகை கணக்கே தவிர ஒரு செலவீட்டு வகை கணக்கு கிடையாது. அப்போ எப்போ அது செலவீடாக மாறும் சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நாம வாங்கி வச்சிருக்கின்ற அந்த இருப்பு, கொள்வனவு கணக்கில் இருக்கின்ற இருப்பானது எப்போது விற்கப்படுமோ அப்போது விற்கப்படும் போதுதான் அந்த கொள்வனவு கணக்குல எவ்வளவு வாங்கியிருக்கிறோமோ அதுல எவ்வளவுக்கு விற்கப்பட்டுச்சோ அவ்வளவும் விற்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த விற்கப்படும் போதுதான் அந்த கொள்வனவு கணக்குல இருந்து நம்ம எடுத்துட்டு விற்பனை கிரயம் என்கின்ற கணக்குக்கு ஒரு செலவீட்டாக மாத்துவோம். மேக் சென்ஸ்? நான் சொல்ல வர விஷயம், கொள்வனவு அந்த பொருள் விற்கப்படும் வரைக்கும் அது ஒரு சொத்து. கொள்வனவு கணக்கு என்பது விற்கப்பட்டால் தான் அது விற்பனை கிரயமாக மாற்றப்பட்டு வருமான கூற்றில் விற்பனை கிரயத்தை கணிப்பதற்காக நம்ம பயன்படுத்துவோம். சோ இங்க கொள்வனவு என்பது ஒரு சொத்து வகை கணக்கு. ஆனால் இந்த கொள்வனவு நம்ம விற்பனை கிரயம் காண்றதுக்கு நமக்கு தேவைப்படும். பிகாஸ் விற்பனை கிரயம் என்பது ஒரு செலவீடு, மொத்த செலவீட்டில் இடம்பெறக்கூடிய ஒரு விஷயம். சோ விற்பனை கிரயம் என்பதை நம்ம கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு தேவைப்படும். ஆனால் விற்பனை கிரயம் என்பது ஏற்கனவே நமக்கு தந்துட்டாரா இல்லையா, 1,10,000 சொல்லி. அப்ப நாம என்னத்துக்கு இதுக்கு பிறகு நமக்கு கொள்வனவு கணக்கு நமக்கு தேவையா? நமக்கு தேவையில்லை. இது வருமானமோ செலவீடோ எதுக்குள்ளேயுமே வராது. கொள்வனவு என்பது விற்பனை கிரயம் என்பதுதான் செலவீடை தவிர கொள்வனவு என்பது செலவீடு கிடையாது. விற்பனை கிரயத்தை கணிப்பதற்கு ஃபார்முலாவில் தேவைப்படுகின்ற ஒரு விஷயம் தான் கொள்வனவு கணக்கே தவிர கொள்வனவு என்பது ஒருபோதும் செலவீடு கிடையாது. இந்த பாயிண்ட் எல்லாருக்குமே புரியுதா? பிகாஸ் நிறைய பேர் கொள்வனவு என்பது ஒரு செலவீடு தான் சொல்லி கொண்டிருக்கிறார். படிப்பிக்கிறவங்க நிறைய பேர் அப்படித்தான் செஞ்சு கொண்டிருக்கிறார். நீங்க பாஸ் பேப்பர்ஸ் பார்த்தாலும் கொள்வனவு என்ன வகை என்ற போது சொத்து என்கின்ற ஆன்சரும் கொடுத்திருக்கிறாங்க ஸ்கீம்ல கூட. ரைட். இப்போ அடுத்து பாருங்க, விற்பனை திரும்பல் நாளேடு. விற்பனை திரும்பல் நாளேடுக்கு என்ன பதிவு செய்வோம்? அதனுடைய மொத்தங்கள் என்ன? விற்பனை திரும்பல் என்பது உட்திருப்பம் என்று சொல்லுவோம். சோ விற்பனை திரும்பல் என்பது விற்பனையை குறைக்கும், ஆனால் விற்பனையை நம்ம நேரடியாக குறைக்க முடியாது என்பதற்காக விற்பனை திரும்பல் கணக்கு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு, பிகாஸ் விற்பனை என்பது வருமானங்கள் எல்லாம் செலவீடு, அதனை குறைப்பதற்காக உருவாக்கப்படுகின்ற ஒரு கணக்கு தான் இந்த விற்பனை திரும்பல் கணக்கு. சோ இந்த விற்பனை திரும்பல் கணக்குல நம்ம வரவு வைப்போம். எவ்வளவுக்கு திரும்பிக்கிறதோ மொத்தமாக 20,000 ரூபாய் திரும்பி இருக்கிறது. அதே சமயம் கடன்பட்டோர் விற்பனையை திருப்பிட்டார் என்று சொன்னால் அவர் தர தேவையில்லை அந்த காசை. சோ கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல அந்த மொத்த விற்பனை திரும்பல்களை நம்ம செலவு வைப்போம், அதே 20,000 ரூபாய் வேலை. சோ இதன் காரணமாக நம்மளோட வருமானத்துக்கு ஏதாவது நடக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? வருமானத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா விற்பனை திரும்பினதால? எஸ். ஏன் நாம விற்பனை திரும்பலுங்கிற மெயின்டைன் பண்றோம்? டிரெக்டாக நம்ம விற்பனை கணக்கை குறைக்காமலுக்கு இனங்காணும் போது, எங்கு இனங்காணும் போது நிதி கூற்றுக்கள்ல கொண்டு போய் எவ்வளவு பெருமதியை காட்டுறோம்ங்கிறதா இனங்காணும் போது. அப்போ நம்ம கிட்ட கேட்டிருப்பதும் மொத்த வருமானங்களாக நீங்க எவ்வளவு இனங்காணுவீங்கிறது தான். சோ விற்பனை என்பது 2,20,000 நம்ம வருமான கூட்டுல கொண்டு போய் காட்டுவோம், அல்லது 2,20,000 இருந்து விற்பனை கிரயத்தை 20,000 கழிச்சிட்டு வர 2 லட்சத்தை காட்டுவோமா? எவ்வளவு இனங்காணுவோம் மொத்த வருமானமாக விற்பனையாக? நம்ம இனங்காணும் போது 2 லட்சமாகத்தான் நம்ம இனங்காணும். சோ மொத்த வருமானத்துல விற்பனை 2 லட்சம் ரூபாய். சோ கடன் பற்ற கட்டுப்பாட்டு கணக்கை பத்தி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை, அது ஒரு சொத்து கணக்கு, நமக்கு கொஸ்டின்ஸ்லயும் இல்லை. அடுத்தது கொள்வனவு திரும்பல் நாளேட்டை பாருங்க. சோ கொள்வனவு திரும்பல் என்ன? நாம கொள்வனவு செஞ்சது நாம திருப்பி விட்டோம். சோ திருப்பி விட்டோம்டா நாம கடன் கொடுத்தோம், நாம கொடுக்க வேண்டிய பெறுமதியை குறைக்கணும். ஆனால் எவ்வாறு ஒரு விற்பனை திரும்பலை நேரடியாக நாம விற்பனையிலிருந்து கழிக்க மாட்டோமோ அதே போல நாம கொள்வனவு செஞ்சதை கொள்வனவு திரும்பல் செய்யும் போது கொள்வனவு கணக்கிலிருந்து நம்ம டிரெக்டாக நம்ம திரும்ப மாட்டோம். சோ இதற்காகத்தான் நாம கொள்வனவு திரும்பல் அல்லது வெளித்திரும்பல் என்கின்ற ஒரு கணக்கு துறப்போம். சோ கொள்வனவு திரும்பல் கணக்கு. சோ கொள்வனவு திரும்பல் கணக்கு வரவு வரப்போகிறது 10,000 ரூபாய். அதே மாதிரி இந்த கொள்வனவு செஞ்சால் இந்த கடன் கொடுத்தோருக்கு நம்ம காசு கொடுக்க தேவையில்லை, திரும்பல் செஞ்சோம்னால் சோ கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவாக வரப்போகிறது. ரைட். இப்ப ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, இந்த கொள்வனவு திரும்பல் என்பது நம்ம என்னத்துக்காக நம்ம தயாரிச்சுக்கிறோம்? நம்மட கொள்வனவு கணக்கை நம்ம குறைக்கணும். பிகாஸ் கொள்வனவு செஞ்சதை திருப்பி அனுப்பிட்டோம். ஆனால் நேரடியாக நம்ம கொள்வனவு செஞ்சதை குறைக்காமலுக்கு கொள்வனவு திரும்பல் கணக்குகள் என்பதை நம்ம தயாரிச்சு வச்சுக்கிறோம்.
பதிவை மாத்தி சொல்லிட்டேன். கடன் கொடுத்தோர் குறைக்கணும்னு சொன்னால் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு வரப்போகிறது. கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு வரப்போகிறது 10,000. அதே சமயம் கொள்வனவு கணக்கு வரவு, அதனை குறைப்பதற்கான விற்பனை திருப்ப கணக்கு செலவுல வரப்போகிறது. ரைட், 10,000 வரப்போகுது. ரைட், இதுதான் பதிவு. இப்போ மொத்த வருமானங்களுக்கு இதால ஏதாவது பிரச்சனை வருமா? மொத்த வருமானங்களுக்கு என்ன சரி பிரச்சனை வருமா இந்த 10,000-ஆல? நோ, மொத்த வருமானத்துக்கு ஒரு பிரச்சனை வராது. கொள்வனவு தான் குறைக்க வேண்டி வரப்போகிறது. கொள்வனவை நம்ம டிரெக்டாக குறைப்போம். கொள்வனவு நம்ம என்னத்துக்காக செய்யறோம்? கொள்வனவு என்பது ஒரு செலவீடும் கிடையாது, ஒரு வருமானம் கிடையாது. ஆனால் கொள்வனவை குறைக்கணும்டா என்னத்தை குறைக்கணும்? கொள்வனவு கணக்குல உள்ளத்தை குறைச்சோம்டா அது எங்க போய் அது எஃபெக்ட் ஆகும்? விற்பனை கிரயத்துல நம்ம ஏற்கனவே ஆரம்ப இருப்பு சக கொள்வனவு சக இறுதி இருப்புன்னு போட்டிருப்போம். அதுல காணப்படுகின்ற கொள்வனவுல இருந்தா நம்ம இங்க குறைக்கணும். அதை கழிச்சு நம்ம என்னத்துக்காக செய்ய போறோம்? விற்பனை கிரயம் என்பதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ ஏற்கனவே தந்திருக்குதா இல்லையா? இந்த விற்பனை கிரயம் கணிச்சத்துக்குள்ள ஏற்கனவே கொள்வனவு திரும்பல் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நமக்கு ஆன்சர் தந்திக்கிறார். சோ இது ஒரு எஃபெக்ட் ஆகுமா நமக்கு? இந்த கொள்வனவு திரும்பல் 10,000. ரைட், இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே, இப்ப பாருங்க மொத்த வருமானங்கள் எல்லாமே நம்ம பதிச்சாச்சு. கொள்வனவு திரும்பல், சோ மூலப்பதிவோட மொத்தம். ஏனைய தகவல்களுக்கு பாருங்க, விற்பனை கிரயம் 1,10,000 தந்துட்டார். செயற்பாட்டு செலவு, ஓகே, செயற்பாட்டு செலவு என்பது ஒரு செலவு, சில செயற்பாட்டு செலவுகள். சோ செயற்பாட்டு செலவுகள் எஸ் 60,000 ரூபாய் நம்மட செலவீடு. சோ மொத்த செலவு என்பது அதிகரிக்க போகிறது. அதே சமயம் வியாபார கழிவுக்கு நம்மளுக்கு அக்கவுண்ட்ஸ்ல பதிவு இருக்குதா? நாங்க 50,000 ரூபாய்னு சொல்லி பில் போட்டுட்டு அதுல ஓகே ஒரு 10% டிஸ்கவுண்ட் தரணும் உங்களுக்குன்னு சொல்லி அவடத்தை வச்சு பில்லுலயே கழிச்சிட்டு உங்களுக்கு தந்தாருன்னு சொன்னா அது நம்ம அக்கவுண்ட்ஸ்ல பதிவோமா? நோ வே. அக்கவுண்ட்ஸ்ல வியாபார கழிவு கொடுத்தாலும் பெற்றாலும் அந்த வியாபார கழிவை கழித்ததற்கு பின்னர் வருவதுதான் உண்மையான விற்பனை. அந்த வியாபார கழிவை கழித்ததுக்கு பின்னர் நீங்க கொடுக்கின்ற கொள்வனவு தான் உண்மையான கொள்வனவு. சோ பதிகிறது கிடையாது. சோ பெற்ற வியாபார கழிவு என்பது பதிவே வராது, அதனால அது ஒரு வருமானமும் கிடையாது. அனுமதித்த வியாபார கழிவு நீங்க விற்கும் போது நீங்க கொடுக்கறதும் அது ஒரு சேல்ஸ கூட்டுறதுக்கான ஒரு தந்திரோபாயமே தவிர வேற எதுவுமே கிடையாது. சோ அனுமதித்த வியாபார கழிவோ பெற்ற வியாபார கழிவோ அக்கவுண்ட்ஸ்ல எதுவுமே பதிவு கிடையாது. ஆனால் காசு கழிவுகள் என்பது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? காசு கழிவு என்பது என்ன? கொடுத்த கழிவு பெற்ற கழிவு இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம காசு கழிவுன்னு சொல்லுவோம். அதை பெற்றம் என்று சொன்னால் பெற்ற காசு கழிவு, அனுமதித்த காசு கழிவுண்டா கொடுத்த கழிவாக இருக்க போகிறது. ஏன் இதற்கு நம்ம அப்படி சொல்றோம்னு சொன்னால் வியாபார கழிவு என்பது விற்பனையை அதிகரிப்பதற்காகவும், காசு கழிவு ஏன் கொடுக்கறோம்னு சொன்னா அவங்ககிட்ட இருந்து பேமெண்ட் ஏற்கனவே கடனுக்கு வித்துட்டோம், வித்த பேமெண்ட்டை குயிக்காக அவங்ககிட்ட இருந்து அறவிட்டு கொள்ளணும், மிச்ச நாள் போக போடாங்கிறதுக்காக கொடுக்கறது தான் இந்த கொடுத்த கழிவுங்கிற விஷயங்கள். கொடுத்த கழிவு பெற்ற கழிவு. இதுல நமக்கு தெரியும் பெற்ற காசு கழிவு என்பது என்னவாக இருக்கும்? பெற்ற காசு கழிவு என்பது ஒரு 5,000 ரூபாய் பெற்ற காசு கழிவாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன? பெற்ற கழிவு. அது ஒரு வருமானம். சிம்பிள். சோ பெற்ற கழிவு வருமானமாக இருக்க போகிறது 5,000 ரூபாவாக இருக்க போகிறது. அனுமதித்த காசு கழிவு, அனுமதித்த காசு கழிவு என்பது என்ன? கொடுத்த கழிவாக இருக்க போகிறது. அனுமதித்த காசு கழிவு 10,000 இருக்க போகிறது. சோ மொத்த வருமானங்களை நம்ம கூட்டி பார்த்தோம்னா எவ்வளவு நமக்கு மொத்தமாக வருமானங்களாக கிடைக்க போகுதுன்னு சொல்லி, சோ 200 சக 5 205 நம்மட மொத்த வருமானமாக இருக்க போகிறது. அதே சமயம் மொத்த செலவீடாக 1,80,000 ஒன்று காணப்பட போகுது. சோ ஆன்சர் எத்தனை வரைக்கும் போயிடும்? 205 180. The answer should be the third one. ஏன் வியாபார கழிவு வராது என்று சொன்னால் நான் ஏற்கனவே நான் யூனிட் 2 எல்லாம் படிக்கும் போது நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். வியாபார கழிவு என்பது உதாரணத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க? 2 லட்சம் ரூபாய் எங்கட பொருள் 10% நான் உங்களுக்கு விற்கும் போதே ட்ரேட் டிஸ்கவுண்ட் தாரன் என்று சொன்னால் அது ஒரு விற்பனையை அதிகரிக்கிறதுக்கான ஒரு மாயாஜாலம் தான். அது வேற உண்மையிலேயே அங்க கழிவு கொடுக்கல. அக்கவுண்ட்ஸ்ல வியாபார கழிவை கழிச்சதுக்கு பிறகு வரக்கூடியதுதான் அது விற்பனையாகவோ கொள்வனவாகவோ இருக்கலாம். இது ரூல். இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? சோ ஆன்சர் நம்பர் 3rd one வாரது. எப்படி நாம மொத்த வருமானத்தை மொத்த செலவுகளை கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி. ரைட். சோ லெட்ஸ் கோ பேக். சோ இங்க ஆன்சர் நம்பர் வரப்போகிறது 3ஆவதாக இருக்க போகுது.